E20 பெட்ரோல் உங்க பைக்கோட என்ஜினை கெடுக்குது, மைலேஜ் இஷ்யூஸ் வருது, கவர்மெண்ட் பிரைஸ் குறைக்காம மக்கள் எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த கட்டுக்கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு பாத்துருவோமா? நாம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோல் 100% பியூர் பெட்ரோல் கிடையாது. அதுல 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் கலந்த கலவை தான் நாம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் 11, 2026 இருந்து இந்தியா முழுக்க இந்த E20 பெட்ரோலை கட்டாயப்படுத்திட்டாங்க. ஆனா 2023 இருந்து E20 பெட்ரோலுக்கு ஏத்த மாதிரி வாகனங்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உங்களுடைய பைக் இல்ல கார் வந்து 2023 மாடலுக்கு அடுத்து இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ப்ராப்ளம் இல்ல. அப்போ பழைய வாகனங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத பாப்போமா? E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால 30% வரைக்கும் மைலேஜ் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பரப்புறது எல்லாமே வதந்தி தான். E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால வெறும் 6% வரைக்கும் தான் மைலேஜ் கம்மியாகும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் அதை ப்ரூவ் பண்றாங்க. அதாவது இப்போ உங்க பைக் ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா அது 47 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மைலேஜ் கொடுக்கும். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால என்னோட 40 லட்சம் ரூபாய் கார் கதம் ஆயிடுச்சு அப்படின்னு பீகார்ல ஒருத்தர் அழுதுட்டு இருந்தார் இல்லையா, அவரை பத்தி பார்ட் 2ல பார்க்கலாம்.